சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு அன்போடு கூட உங்களை வரவழைக்கிறேன். கிராஸ் டிவி அன்பு நேயர்களுக்கு இயேசுவின் இரத்தக்கோட்டை நல்ல சமாரியன் ஐக்கிய சபையின் சார்பாக இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் பரிசுத்தத்தினால் விடுதலை என்ற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாள் செய்திக்கு தியானத்திற்கு ஆதாரமாக யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். இஸ்ரவேல் ஜனங்களை பொறுத்தவரையில் பரிசுத்தம் பண்ணிக்கொள்வது அல்லது சுத்திகரித்துக் கொள்வது என்பது ஒரு லாங் ப்ராசஸ். ஆகவே தான் நாளைக்கு என்ற வார்த்தை அங்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, புதிய வருஷத்தை நாம் துவங்கியிருக்கிறோம். 2023 நிறைவு செய்து 2024வது வருஷத்தை நாம் துவங்கியிருக்கிறோம். அநேகருடைய மனதிலே ஒரு விதமான எண்ணம் பதிந்திருக்கிறது. புதிய வருஷம் பிறந்துவிட்டால் வாழ்க்கையில் எல்லாம் புதிதாய் மாறிவிடும் என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். புதிய வருடம் பிறந்துவிட்டால் பணம் கொடுத்து வஸ்திரத்தை வேணால் புதிதாக மாற்றிக்கொள்ள முடியும். புதிய வருஷம் துவங்கிவிட்டால் ஒயிட் வாஷ் பண்ணி நம்முடைய வீட்டை வேண்டுமானால் புதிதாய் மாற்றிக்கொள்ள முடியும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்ம வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்ய வேண்டுமானால், அற்புதமான செயல்களை நாம் காண வேண்டுமானால், நாம் என்றைக்கு தேவ சித்தத்துக்கு நேராக, தேவ நோக்கத்துக்கு நேராக, தேவனுடைய வார்த்தைக்கு நேராக வாழ அர்ப்பணிக்கிறோமோ அன்றைக்குத்தான் வாழ்க்கையில் புதிய காரியம் நடக்கும், மாற்றங்கள் வரும் என்பதை திட்டமாக நாம் தெரிந்து கொள்வோமாக. இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். அன்பு தேவ ஜனங்களே, அருமையான நேயர்களே, தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் பலவிதமான சிறையிருப்புக்குள் நீங்கள் காணப்படலாம். பல விதங்களிலே விடுதலை இல்லாதபடி நெருக்கப்படலாம். ஒரு வெற்றி இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு வெற்றியுள்ள, ஒரு ஜெயமுள்ள, ஒரு கண்ணி நிறைந்த வாழ்க்கை வாழ வேண்டுமானால் பரிசுத்தமாய் நாம் வாழ்வது மிக மிக முக்கியம் என்பதை திட்டமாய் நாம் தெரிந்து கொள்வோமாக. எபிரேயர் நிருபம் 12வது அதிகாரம் 14 இப்படி வாசிக்கிறோம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லையே. அதாவது பரிசுத்தம் இல்லாம தேவனுடைய மகத்துவமான செயல்களை, கிரியைகளை பார்க்கவே முடியாது, அனுபவிக்கவே முடியாது. ஸோ இந்த 2024வது புதிய வருடத்தில் நன்மைகளை, ஜெயத்தை, மேன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டுமானால், பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இன்றைக்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்துத்தான் ஆக வேண்டும். பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு, தமிழ் வார்த்தைக்கு மூல மொழியிலே 2 வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று ஹாகியோஸ், இன்னொன்று கதோஸ். 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்தம் என்ற வார்த்தையை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டுமானால் இந்த மூல மொழியை சரியாய் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த ஹாகியோஸ், கதோஸ் இந்த வார்த்தையினுடைய சரியான அர்த்தம் 2 காரியங்களை நமக்கு அது விளங்க பண்ணும். ஒன்று, தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். அந்தரங்க வாழ்க்கையிலே தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிற அந்தரங்க வாழ்க்கையிலே ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது, பரிசுத்தமாய் வாழ்வது, கர்த்தருடைய பார்வைக்கு முன்பதாக. இரண்டாவது, சமுதாய வாழ்க்கையில், சோசியல் லைஃப்பில் எல்லாரும் பார்க்கத்தக்கதான இந்த வாழ்க்கையில் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வது. அதாவது கரை திரையற்ற மணவாட்டி என்று எழுதப்பட்டிருக்கிறது பார்த்தீர்களா? அதே போல உள்ளேயும் பரிசுத்தம், வெளியேயும் பரிசுத்தம். தேவனுக்கு முன்பதாகவும் குற்றமற்ற ஒரு ஜீவியம். பவுல் சொல்லுகிறான், இப்படி சொல்லுகிறார், நான் தேவனுக்கு முன்பதாகவும் மனுஷருக்கு முன்பதாகவும் குற்றமற்றவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன், குற்றமற்றவனாய் இருக்கிறேன். தேவனுக்கு முன்பதாக வாழ்வது அந்தரங்க வாழ்க்கை. மனுஷருக்கு முன்பதாக என்பது வேறு பிரிக்கப்பட்ட மாறுபாடுள்ள சந்ததி விட்டு விலகி நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. முதலாவதாக தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். கணவன் மனைவி கண்ணை மறைத்து விடலாம், மனைவி கணவன் கண்களை ஏமாற்றி விடலாம், பிள்ளைகள் பெற்றோர் கண்களை மறைத்து விடலாம். விசுவாசிகள்
ஒரு சபை மேய்ப்பனுடைய கண்களை மறைத்து விடலாம், ஆனால் வானத்தையும் பூமி படைத்த தேவனுடைய கண்களை யாரும் மறைக்க முடியாது. அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை, வெளிக்கு வராத ரகசியம் இல்லை, அறியப்படாத மறைவர்களும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த ரங்கத்தில் தேவன் பார்க்கும் பொழுது எண்ணத்தில், சிந்தையில், உங்கள் அன்றாட செய்கையில் நீங்கள் பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணித்திருக்கிறீர்களா? தேவன் உங்களை பார்த்து என் பிரியமே, என் ரூபவதியே, என் உத்தமியே என்று அழைக்க முடியுமா? உங்கள் மனசாட்சி உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கும்? ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வெளியே பரிசுத்தவான் மாதிரி காண்பித்துக் கொள்ள முடியும், காண்பித்துக் கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வெள்ளையடிக்கப்பட்ட கலரையாக இருக்கக்கூடாது, வெளியே பார்க்க பளபளப்பான உள்ளே நாற்றம் எடுத்து கொண்டிருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, தனிப்பட்ட வாழ்க்கையில், அந்தரங்க வாழ்க்கையில் தேவன் ஒருவர் பார்க்கிறார் என்ற ஆழமான சிந்தையோடு ஜீவியத்திலே பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும். எண்ணங்களை, சிந்தைகளை யாரும் பார்க்கவில்லை என்பதற்காக இஷ்டத்துக்கு வாழ முடியாது. உங்கள் ஜீவியத்தை நீங்கள் கேட்டு பாருங்கள். ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த நிகழ்ச்சியிலே பரிசுத்தமாய் வாழ்வது எப்படி என்று நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆனால் ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும், ஆழமான ஒரு தாகம் இருக்க வேண்டும். என் தேவனுக்கு முன்பதாக அந்தரங்க வாழ்க்கையில் என்னை சுத்தமாய் காத்துக்கொள்வேன். அன்பு தேவஜனமே, அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா உங்களை பற்றி எப்படி சாட்சி சொல்லுவார் யோசித்து பாருங்கள். சிந்தையில், செய்கையில், யாரும் பார்க்காத நேரத்தில் உங்கள் ஜீவியம் எப்படி இருக்கிறது? ஏதோ ஒரு நேரத்தை செலவழித்து கொண்டிருக்கிறீர்கள். வேதம் சொல்லுகிறது, இந்த ஜனங்கள் ஜாதிகளுடனே கலவாமல் தனித்து வாசம் பண்ணுவார்கள். அந்தரங்கத்திலும் தனித்து வாசம் பண்ண வேண்டும், வெளியரங்கமான சமுதாய வாழ்க்கையிலும் பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்க வேண்டும். முதலாவதாக இன்னர் மேன், உள்ளான மனுஷனில், ஆவி மனிதனில் மறைந்திருக்கிற ஒரு மனிதன் இருக்கிறானே நமக்குள்ளாக, இந்த சரத்திற்குள்ளாக, அந்த மனிதன் தேவனுக்கு உண்பதாக சுத்தவானாய் இருக்கிறானா? ஆதி நாட்களில் அந்த அர்ப்பணிப்பு குறைந்து போனது. வேதம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனையே நான் நோக்கி பார்ப்பேன். அப்ப ஜபத்துக்கு பதில் வரல, வாழ்க்கையில் மாற்ற வரலன்னு பெரிய கேள்வி கேட்கிறோமே. தேவனுக்கு முன்பதாக உங்க ஜீவியம், அந்தரங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நாம் நினைக்கிற நினைவுகள் எல்லாம், யாரும் காணாத பொழுது அந்தரங்கத்தில் செய்கிற தவறுகளை எல்லாம் ஒரு வீடியோவில் பதிவு செய்து ஒருவேளை அது காண்பிக்கப்படுமானால் அநேக கணவன்மார், அநேக மனைவிமார் டைவர்ஸ் பண்ணிவிடுவார்கள், கணவனையோ மனைவியையோ. ஆனால் நம்முடைய பாவங்களை, அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்த ஆண்டவர் இன்றைக்கு மன்னிக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அந்தரங்க வாழ்க்கையிலே பயபக்தியோடு வசனத்துக்கு நடுங்கி வாழக்கூடிய இருதயம் இருக்குதா? அப்படியானால் நிச்சயமா உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், ஜெயம் கிடைக்கும், மேன்மை வரும். இந்த வருஷம் உங்களுக்கு ராஜபாதையாக இருக்கும், உங்கள் பாதைகள் நெய்யாய் பொழியும் என்பதிலே சந்தேகம் இல்லை. இரண்டாவதாக, பரிசுத்தம் என்றால் ஒரு அர்த்தம் அந்தரங்க வாழ்க்கையில் தேவனுக்கு முன்பதாக நடுங்கி வாழ்வது. இரண்டாவதாக, சமுதாய வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் எல்லாருக்கும் முன்னாடி மாறுபாடுள்ள சந்ததி வாழ்கிற மாதிரி வாழாமல் நம்மை செப்பரேட்டட் லைஃப், பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அர்ப்பணிப்பது தான் பரிசுத்தம். வார்த்தையில் அது காணப்பட வேண்டும், வாழ்க்கை முறையில் அது காணப்பட வேண்டும், நம்முடைய ஆடை அலங்காரத்திலே காணப்பட வேண்டும். எல்லாவற்றிலேயும் ஒரு இடரற்ற வாழ்க்கை வாழ வேண்டும், மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். மாடலான வாழ்க்கை அல்ல, மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு மாதிரியான வாழ்க்கை அல்ல, மாதிரியான வாழ்க்கை வாழ நாம் அர்ப்பணிக்க வேண்டும். இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது இருக்க வேண்டும். வார்த்தையில் கூட அப்படித்தான் இருக்க வேண்டும், நடக்கையில் அப்படித்தான் இருக்க வேண்டும், செய்கையில் அப்படித்தான் இருக்க வேண்டும். இந்த உலகத்து ஜனங்களைப் போல பேசக்கூடாது, உலக மக்களைப் போல, மற்றவங்களைப் போல நாம் உலகத்துக்கு ஒத்த, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. அருமையானவர்களே, வார்த்தையில் ஒரு வித்தியாசம் இருக்குதா? ஆலயத்துக்கு செல்கிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், ஓகே, எல்லாம் ரொம்ப நல்லது. ஆனால் வார்த்தை மாறி இருக்குதா? அதே கோபம், அதே எரிச்சல், சகிப்புத்தன்மை இல்லை, விட்டு கொடுக்க முடியவில்லை. அருமையான தேவஜனமே, பரிசுத்தம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியை, ஜெயத்தை பார்க்க முடியாது.
பாபிலோன் குமாரத்தினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சீயோனே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் ஜனத்தை, உன் தகப்பன் வீட்டை நீ மறந்து விடு, அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? தகப்பனையும் தாயையும் ஜனத்தை மறக்க சொல்லவில்லை. ரட்சிக்கப்படாத, கிறிஸ்துவின் அன்புக்குள் வராத, அவர்கள் வழியில் நடக்காத, அவர்கள் பாரம்பரியங்களை பின்பற்ற வேண்டாம். நிறைய திருமண அழைப்புதல்களே இப்படி அச்சடித்திருப்பார்கள், 10 மணிக்கு மேல் 11க்கு உள் கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆவியில் நிரம்பி ஆராதிக்கிறவர்கள், வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை இல்லை. நாளையும் நட்சத்திரத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. கரெக்டாக புதன்கிழமையாக கல்யாணம் வைப்பாங்க. என்ன வித்தியாசம்? உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. பிதாவின் ஆஸ்வாத்தை துளியளவு கூட பார்க்க முடியாது. வெளியரங்கமா சமுதாய வாழ்க்கையில் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்க வேண்டும். சிலர் பூனை குறுக்க வந்தால் மறுபடி வீட்டுக்குள்ளே வந்து தான் பின்னாடி போவார்கள். நல்ல நேரம் பார்ப்பது, நல்ல நாள் பார்ப்பது. தேவஜனமே, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதிருங்கள். ஆடையில் நல்ல அலங்காரமாக ராயலாக உடுத்தலாம், தவறல்ல. நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸை உடுத்துவது தவறில்லை. நம்முடைய ஆண்டவரே ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதையில் தான் ஏறி போனார். மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் தையலே இல்லாத வஸ்திரத்தை அணிந்திருந்தார். ஒருவனும் ஒரு கால் வைத்திராத கல்லறை அடக்கம் பண்ணப்பட்டார். நல்ல காஸ்ட்லியான ட்ரெஸ் உடுத்துவது தவறல்ல. ஆனால் அது தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறதா? தேவன் அந்த வஸ்திரத்தை அணிவி நிமித்தமாய் மகிமைப்படுகிறாரா? தேவ பிள்ளை என்ற லட்சணம் காணப்படுகிறதா? வஸ்திரம் கூட இன்றைக்கு மாறவில்லை. துணிகரமாய் இன்றைக்கு ஜனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய ஆடை அலங்காரங்கள் அவலட்சணமாய் இருக்கிறது. சரீரத்தை மூடுவதற்காகத்தான் ஆடை, ஆனால் சரி அவயவங்களை காண்பிப்பதற்கு ஆடை அல்ல. அநேகருடைய இச்சையை தூண்டுவதற்கு ஆடை அலங்காரம் அல்ல. பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்கு, தேவநாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு வேதம் சொல்கிறது, தகுதியான வஸ்திரத்தினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். வஸ்திரம் தகுதியான வஸ்திரமா இருக்கணும். நல்ல காஸ்ட்லியா உடுத்த தவறு அல்ல, ஆனால் அது தேவனுக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். மகிமை கொண்டு வர வேண்டும். உங்க சரீர அவயவங்களை படம் பிடித்து காட்டுகிற, வெளியே அப்படியே படம் பிடித்து காட்டுகிற அவலட்சணமான ஆடைகளை அணியாதிருங்கள். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தால் தான் விடுதலை, ஜெயம், நன்மை, மேன்மை. அதே வசனம் சொல்லுகிறது, மயிரை பின்னுதலினால் ஆவது. அதாவது ஹேர் ஸ்டைல் கூட தேவனை மகிமைப்படுத்தணும். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவராக இருக்கலாம், சபைக்கு போறேன்னு சொல்லலாம், ஆவியில் நிரம்பலாம், ஆனால் முடி மாறலையே, தலை மாறலையே, வெளியரங்கமான வாழ்க்கையில் அவலட்சணமாக இருக்கிறது. ஒரு காவல்துறை அதிகாரி உங்களை பார்க்கும் பொழுது நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்க முடியுமா? உங்கள் தலைமுடியை பார்க்கும் பொழுது இன்றைக்கு அநேக வாலிபர்கள், தேவனுடைய சமூகத்தோர் வாலிபர்கள் சரியில்லை. அநேக வாலிப பிள்ளைகளுடைய சிகை அலங்காரம் தாறுமாறாய் இருக்கிறது. ஆடை அணிகலங்கள் தாறுமாறாய் இருக்கிறது. உலகத்துக்கு ஒத்த, பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிறார்கள். உள்ளேயும் பரிசுத்தம், வெளியேயும் பரிசுத்தம். ஒரு சர்வே சொல்கிறது, இன்றைக்கு அநேக தவறு செய்யாதிருப்பதற்கு காரணம், அநேக 90% என்ன தெரியுமா? அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லையாம், சந்தர்ப்பம் கிடைக்கவில்லையாம். ஆனால் யோசேப்பு ஜஸ்ட் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தால் அவன்தான் அந்த வீட்டுக்கு எஜமான், அவன்தான் அந்த வீட்டுக்கு ராஜா. ஆனால் அவன் சொன்னான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? நடுங்கினான். அதனால் அவனுக்கு கிடைத்தது சிறைச்சாலை. ஆனால் அந்த சிறை அவனை சிங்காசனத்துக்கு உயர்த்தினது அஸ்திபாரம், பரிசுத்தம். பேசிக்கொண்டே போகலாம். வெளிச்சத்தையும் இருளையும் ஒன்றாக தேவன் வைக்கவில்லை, வெளிச்சத்தையும் இருளையும் இரண்டாக பிரித்தார். வார்த்தை, நடக்கை, செய்கை, ஆடை, சிகை அலங்காரம், வெளியரங்கமான சமுதாய வாழ்க்கையில் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ வேண்டும். அதே நேரத்தில் அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதாவுக்கு முன்பதாகவும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். வசனத்துக்கு நடுங்கி வாழ அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் பரிசுத்தம்.
இந்த பரிசுத்தமான வாழ்க்கை வாழ மனதில்லையானால் விடுதலையை, ஜெயத்தை, நன்மையை மறந்து விடுங்கள். இந்த வருஷம் வாக்குத்தத்தம்லாம் நிறைவேறணும். போன வருஷம் நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரு. 1ஆம் தேதி நிறைய வாக்குத்தத்தத்தை பெற்றிருப்பீங்க. இந்த 1ஆம் தேதி பெற்றிருப்பீங்க. ஆனால் எல்லா வாக்குத்தத்தங்களும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. நிபந்தனை இல்லாமல் ஒரு வார்த்தை இருக்குமானால், ஒரு பிரசங்கம் இருக்குமானால் அது கள்ளவதேசம். நிபந்தனை என்ன தெரியுமா? நீ பரிசுத்தமானவனை காத்துக்கொள். பரிசுத்தம் இல்லையானால் கர்த்தரை தரிசிக்க முடியாது, மகிமையை பார்க்க முடியாது, செயல்களை பார்க்க முடியாது. இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அப்போ ஏன் அற்புதம் நடக்கலை, ஏன் மாற்றம் வரலை, ஏன் விடுதலை வரவில்லை என்று தெரிந்து விட்டதா? நடுங்க வேண்டும் வசனத்திற்கு. மனிதர்க்கான ஏமாற்றி விடலாம், மறைத்து விடலாம், அவரை மறைக்க முடியாது. தாழ்த்தி அர்ப்பணியுங்கள், பரிசுத்தமாய் வாழ ஒப்புக்கொடுங்கள், பிரயாசப்படுங்கள். இது ஒரு ப்ராசஸ். அது வசனத்துக்கு நடுங்கி வாழ அர்ப்பணிங்க. ஆட்டோமேட்டிக்காக விடுதலை வரும், ஆட்டோமேட்டிக்காக நன்மை தேடி வரும். நீங்கள் நன்மை தேடி போக வேண்டாம். உபாகம் 28 நீ கர்த்தருடைய சத்தத்துக்கு உண்மையை செவி கொடுத்தால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து அது ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும். வேலை தேடி வரும். உங்களுக்கு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தானா தேடி வரும், கிருபை தானா தேடி வரும், வரம் தானா வரும், வல்லமை தானா வெளிப்படும். எப்போ? பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணியுங்கள். விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் நம்மை துதிக்கிறோம். சத்தியத்தினால் விடுதலை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வசனத்தின்படி சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சியிலே இன்றைக்கு பரிசுத்தத்தினால் விடுதலை என்ற தலைப்பில் நாங்கள் தியானித்திருக்கிறோம். யாரெல்லாம் சிறு பிள்ளை போல உடைய வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிந்து அர்ப்பணிக்கிறாங்களோ வெளியரங்கமாய் வாழ பலன் கொடுங்க. அற்புதம் நடக்கட்டும், விடுதலை நடக்கட்டும், ஜெயம் உண்டாகட்டும், உங்கள் நல்ல நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.